ஓகே ரைட். நாங்க விஷயத்துக்கு போவோம். பாத்தீங்கன்னா இதுல முன்னுக்கு இந்த வினா கட்டமைப்பு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எம்சிக்யூ வினாக்கள் 80 புள்ளிகளுக்கு வரும். பிறகு 120 செகண்ட் பேப்பருக்கு வரும். ரெண்டையும் கூட்டி 200 ஆக்கி 2ஆல பிரிச்சு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் தர போறாங்க. அது அவங்களுடைய வேலை. நாம வடிவா எழுதிட்டு வந்த சரிதானே, சரியா? அப்ப நாங்கள் எழுதுவோம் அழகாக. அது எங்களுக்கு சிரமம் கிடையாது. இப்படி இருக்க இந்த 2வது பேப்பர், ஒவ்வொரு பேப்பரை செய்யறதுக்கும் ஒவ்வொரு ஐடியா, ஒரு டிசிப்ளின் இருக்கும். 2வது பேப்பர், அதாவது உங்களுடைய பார்ட் 2 என்று சொல்லுவீங்களா, அது உண்மையில பேப்பர் 2. அந்த பேப்பர் 2வை நாங்கள் அணுகும் போது என்னென்ன நுட்பங்களை கையாளுவோம், எதுக்கு எதுக்கு எல்லாம் கேள்வி போடுவார்கள் என்ற பகுதியில இருந்து நாங்கள் ஆரம்பிக்க போறோம். சரி, அவ்வப்போது நான் தேவையான விளக்கங்களை சொல்வேன். நீங்கள் பேனையால அப்படி எழுதி 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 கொண்டு போவீங்க. இந்த பேப்பர்ல முதலாவது நுட்பம் என்னன்னு கேட்டா, ஒன்று, இந்த பேப்பரை நீங்கள் எடுத்த உடனே முன்னுக்குள்ள கவனிக்குக அறிவுறுத்தல் என்ற பகுதியை வாசிக்க வேண்டும். ஏனென்றா ஒவ்வொரு முறையும் அதில் வச்சுதான் பேப்பர் முடலை மாத்துவாங்க. சரியா? பேப்பர் முடலை மாத்துவாங்க. பேப்பர் முடலை மாத்தும் போது அதை வாசிக்காதவர்கள் சிரமப்படுறது உண்டு. விரும்பிய 3 வினாவுக்கு விடை தருகின்ற வந்த இடத்துல இப்ப விரும்பிய 4 வினாவுக்குன்னு மாறுது. சரியா? இந்த பேப்பர். அப்ப அதே மாதிரி அந்த கவனிக்க அதை முதல்ல வாசிக்க வாசிச்சு ஒரு தடவை நீங்க விளங்கி கொண்டுதான் அடுத்த பகுதிக்கு அடுத்த ஸ்டெப். பகுதி 1 முதலாம் வினா இலக்கம் கட்டாயமான முதலாம் கேள்வி கம்பல்சரி. இந்த பேப்பர்ல பகுதி 2 4 வினாக்களுக்கு, 3 1 வினாவுக்கு விடை எழுதுக. எல்லாமாக 6 வினாக்களுக்கு விடை தருக. முதலாம் கேள்வி 1, 2ஆம் பகுதியிலிருந்து 4, 5, அங்கால தேர்ட்பாட்டுல 1, மொத்தம் 6 வினாவுக்கு விடை தருக. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும். சரி, இதுல உள்ள முதல் டிசிப்ளின் என்று கேட்டால், நீங்கள் எடுத்த உடனேயே முதலாவது கம்பல்சரி கேள்வியை கம்ப்ளீட் பண்றது. கம்ப்ளீட் பண்ணி போட்டுதான் அடுத்த கதை. இதுல எந்த கேள்வி செய்வோம், எந்த கேள்வி செய்ய மாட்டோம் அடுத்த எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு முதல் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கா? எஸ். கம்பல்சரியா செய்யணுமா? செய்யணும். கட்டாயம் செய்ய வேண்டிய வினா, கட்டாயம் செய்யணும். சரியா? இந்த வினாவை கட்டாயம் செய்யணும். அதுதான் முதலாவது டிசிப்ளின். 2வது, இந்த பேப்பர்ல இலகுவா புள்ளி எடுக்கிறதுக்கு ஒரு வழி, இலக்கங்களை தெளிவாக போடப்படும். இலக்கங்கள் தெளிவாக போடாம விட்டா திருத்துறாக்களுக்கு சிரமம் ஏற்படும். ஒவ்வொரு பெரிய வினாவும் புதிய பேச்சிலே ஆரம்பிக்க வேண்டும். முதலாம் கேள்வி இப்ப தொடங்க போறீங்களா? அப்ப பேஜ்ல முதல் ஒரு புது பேஜ்ல நம்பர் 1, அப்புறம் அதோட உபபிரிவுகள் அதுக்கு கீழே எழுதி கொண்டு போவீங்க. இலக்கம் 2வது கேள்வி செய்யும் போது இன்னொரு புது பேஜுக்கு போகணும். அது எவ்வளவு இடைவெளி இடையில கிடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஒவ்வொரு கேள்வி எழுதி முடியவும் ஒவ்வொரு ரூல் விட வேண்டும். திருத்திராக்களுக்கு இலகுவா விடாம விட வேண்டாம். ஒவ்வொரு ரூல் விடுவோம். அதனால உங்களுக்கு நட்டம் இல்லை. பேப்பர் அங்க கவர்மெண்ட் தந்து கொண்டே இருக்கும். சூப்பர்வைசர்ஸுக்கு மேசையில 2 தடவை பேனையால தட்டினீங்கன்னா பேப்பர் கொண்டு வந்து தருவீங்க எக்ஸாம் டைம்ல. சரியா? கடைசி நேரம் வரைக்கும் இருக்காம முதலே கொஞ்சம் பேப்பர் வாங்க வச்சு அதுல எழுதி ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு புது பேஜ்ல ஆரம்பிக்கும். வினா இலக்கம் தெளிவாகும். இங்க என்ன ஸ்டைல தந்திருக்கோ அதே ஸ்டைல்ல நீங்கள் வினா இலக்கத்தின் ஸ்டைல மாற்ற வேண்டாம். 1 2 போட்டிருந்தா 1, 0 1 வந்திருந்தா 0 1. ஏன் மாத்தி அவனை திருத்திரால சிந்திக்க வைக்க கூடாது. திருத்திரால் நம்மளோட இயங்க வேணும் சேர்ந்து. அப்ப அவரை நாம அழைச்சு கொண்டு போகணும். அப்ப நாம அவன் பேப்பர்ல 1 போட நாம 1, அவன் ஆனாண்டா நாங்க ஆனா. அப்புறம் ஆனாக்கு பதிலாக ஏ என்றோ இலக்கம் 1 என்றோ போட வேண்டாம். இப்ப பேப்பரை சரி, இப்ப நான் உங்களுக்கு மெப் மார்க்கிங் இடையில தான் செய்ய போறேன். கொஞ்சம் டைம் விட்டுட்டு. அப்ப முதலாவது வினாவுக்கு நாங்க போறோம். உங்களுடைய பேப்பர் இது வந்து நீங்கள் கருதி கொள்றீங்கள். விடை எப்படி நீங்க எழுதுறது சரிதான். நீங்க இவ்வளவு நாள் படித்த விடைகள் சரியா தான் இருக்கும். நான் ஏதோ புதுசா சொல்ல போறது இல்லை. ஆனாலும் கொஞ்சம் அறிவுறுத்தலாக இருக்கும். இதுல பாருங்க, இலக்கம் 1. ஓகே, அதுக்கு பிறகு ஆனா, ஆனாவுல திருப்பி 1, ஆனாவுல 1, ஆனாவுல 1. இலங்கை படத்துக்கு பொறுத்தல் 12 புள்ளி. இத மிக நேர்த்தியா செய்யணும்டா. இதுல நீங்கள் இலங்கை படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது என்று எழுதி விடுறது மிகச்சிறப்பு. எழுதாண்டே ஒன்றும் இல்லை, எழுதினா நல்லது.
இலங்கை படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது ரெண்டு எழுதி போட்டு குறிக்க குறிக்கணும். அதுக்கு பிறகு இந்த கவனியம்மா, இந்த இடத்துல ஒரு ரூல் விட்டுத்தான் எனக்கு ரெண்டாவது கேள்வி. ஒரு ரூல் விடணும். அது என்ன கேள்வி? உலக படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. உலக படத்தில் குறிக்கப்படும். நான் ஸ்கிரீன்ல எழுதுறேன், அதனால எழுத்து கொஞ்சம் குப்பியா இருக்கும். நீங்கள் அழகா எழுதுவீங்க. உலக படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. உலக படத்தில் சரி. இனி இதுக்கு பிறகு திருப்பி ஒரு ரூல் விடுறோம். ஒரு ரூல் விட்டுட்டு நாங்கள் அடுத்ததான் எழுத போறோம். அடுத்தது ஆவன்னா கேள்வி. இதுல ஆவன்னா கேள்வி. அப்ப நாங்கள் ஒரு ரூல் விட்டு ஆவன்னா போறோம். உங்களோட பேப்பரடா நல்ல ஸ்கீம் மாதிரி, ஸ்கீம் தெரியும் தானே, விடைகள் எழுதி மாற பேப்பர் திருத்துறதுக்கு விடதான் அப்படி அழகாக இருக்கும். ஆவன்னாவில் ஒன்று, ஆவன்னாவில் ஒன்று, ஆவன்னாவில் ஒன்று. சரி, ஏபிசிடி என குறிக்கப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறையாக உமது விடைத்தாளில் எழுதுக. சரி, ஆவன்னாவில் ஒன்று. அந்த ஒன்றுல சரியா, பிறகு ரெண்டாவது ஒரு படம் இருக்குது, மூன்றாவது ஒரு படம் இருக்குது. இப்படித்தானே பேட்டர்ன்? ஓகே. அப்ப இதுல முதலாவது நாங்க செய்ய போறோம். நான் எழுதி காட்டினேன், கீழே விட வரப்போகுது. அதுல திருப்பி ஏ பி, இதுக்கு ஒவ்வொரு ரூல் இடவெளியும் தேவையில்லை. இதெல்லாம் ஒரு செட் தானே. ஏபிசிடி. முதலாவது, மின்னேரியா தெய்வம் என போற்றப்பட்ட அன்றாத காலத்து மன்னன் யார்? மின்னேரியா தெய்வம் என சொல்லப்பட்டவன் மகாசேனன். மகாசேனன். போர்த்துகீயர் கரையோரத்துக்கு வந்த போது கோட்டையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன். போர்த்துகீயர் வரும்போது 8ஆம் வீர பராக்கிரம விடைகளை எழுதிக் கொள்ளணும். விடை எழுதுற பட்டனையும் பார்த்துக் கொள்ளணும். 8ஆம் வீர பராக்கிரம பாகு. 8ஆம் வீர பராக்கிரம பாகு. இத்தாலியின் முசோலினி கைப்பற்றி கொண்ட ஆப்பிரிக்க நாடு அபிசீனியா. அதான் எத்தியோப்பியா. 2005 உலக தலைவர்களின் மகாநாட்டில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உபகுழு ஐநா சபை என்ற ஒரு சபை 2ஆம் உலக யுத்தம் முடிய ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையினுடைய ஒரு கூரை, ஒரு பகுதியை நிப்பாட தீர்மானிச்சாச்சு. அது என்ன? நம்பிக்கை பொறுப்பு சபை. அதுக்கு இப்ப வேலை இல்லை. நம்பிக்கை பொறுப்பு சபை. நம்பிக்கை பொறுப்பு சபை என்னன்னா, தலைவர்மார் இல்லாது கைவிடப்பட்ட நாடுகளை எடுத்து நம்பிக்கையாக வளர்த்து மீண்டும் தேர்தல் மூலம் தலைவர்களை உருவாக்கி போட்டு அந்த சபை விலகும். அதுக்கு உருவாக்கப்பட்டது நம்பிக்கை பொறுப்பு சபை. சரியா? பின்னவெள பிரதேசத்துல அநாத யானைகளை கொண்டு வந்து அதை வளர்த்து ஆளாக்கி பராமரிக்கிறதை போல நாடுகளையே பராமரிக்கிறது. இப்படி நீங்கள் எழுதியிருந்தால் திருத்துறார்கள். இப்ப இப்படி திருத்த போயினோம். ஒன்றாக பார்த்து இது சரி, இது சரி, இது சரி, இது சரி, 4 புள்ளிகளுக்கு நீங்கள் 4 புள்ளிகள். இலங்கப்படம் உலகப்படம் அவங்க அந்த பேப்பர்ல பார்த்து திருத்துவாங்க. அப்ப ஆவன்னாவில முதலாவது செய்தாச்சு. இனி ஆவன்னாவில 2ஆவது ஒரு ரூல் விட்டுட்டு தொடங்குவீங்க. சரியா? அழகா பேப்பரை பார்க்க வேணும். பேப்பரை பார்த்து விடையளிக்கணும். இப்ப பாருங்க, படத்தை பார்த்தாச்சு. ஏபி ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ள ஒளிப்படங்களை அவதானித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை வினா இலக்க ஒழுங்கில் உமது விடைத்தாளில் எழுதுக. ஓகே, இடையிலாம் எழுத போறோம், அடுத்த வண்டியில் எழுத போறோம். ஆனா அப்படிதான் சொல்லுவோம். அதுல முதலாவது இனி ஒன்று, படத்தில் நிற வேலைப்பாடுடன் கூடிய மட்பாண்டம் காட்டப்பட்டுள்ளது. இது எந்த கலாச்சார காலகட்டத்துக்குரியது? இது எந்த கலாச்சார காலகட்டம்? இது முன்வரலாற்று காலகட்டம். முன்வரலாற்று காலம். இதுதான் உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் செட் பண்ணும்போது நான் இதை செட் பண்ணிட்டேன். நான் இதை யோசிச்சு போட்டது இந்த முறை இது வரலாம்னு யோசிச்சு போட்டு போட்டேன். பார்த்தா உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல இதே தான் போட்டுருக்கும். அவங்களும் இதைத்தான் போட்டுருக்காங்க. சில வழியில வந்துடுமோ என்னமோ வந்தானே. முன்வரலாறு மடக்கு அழைக்கப்பட்ட மட்பாண்டம் இது 2ஆம் கட்டை. இந்த மட்பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இலக்கம் 2 உடரஞ்சாமடம். உடரஞ்சாமடம். இந்த மட்பாத்திரத்தினை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணம். எல்லா பாத்திரங்களையும் உருவாக்க வனைதல் சில்லு பயன்படுத்துவாங்க. ஆனா இதுல வனைதல் அச்சு பயன்படுத்துறாங்க. சமச்சீராக இதை உருவாக்கினபடியா வனைதல் அச்சு. வனைதல் அச்சு. இந்த பாத்திரம்
சரியா? பாத்திரம் ஏனைய பாத்திரங்களை விட வேறுபடுறதுக்கு 2 காரணங்களை தருகின்ற கேட்டா உண்டு. இது சமச்சீரா இருக்கிறதுனால் வேறுபடுகிறது. 2வது நிறமூட்டப்பட்டிருப்பதனால், கருப்பு வெள்ளை கூடுகளால் நிறமூட்டப்பட்டிருப்பதால் வேறுபடுகிறது என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த 3வது, இத்தகைய பாத்திரங்களை நிறமூட்ட பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் இல்லை. என்னத்தால நிறமூட்டுவாங்க இந்த பாத்திரங்களை? நிறக்கற்களா? நிறக்கற்கள். அந்த நிறக்கற்களை எடுத்து அரைச்சு தூளாக்கி களிமண்ணுக்குள்ள போட்டு கலந்து நிறத்தை உருவாக்கி இதுக்கு நிறம் ஊட்டுவாங்க. இந்த 4 கேள்வியில 3 கேள்வி ரொம்ப லேசா இருக்கு. ஏதாவது ஒரு கேள்வி பாருங்க சிந்திக்க வைக்கிற கேள்வி இருக்கு. அதாவது புத்தகத்துல இல்லாத கேள்வி இருக்கா? புத்தகத்துல இருக்கு, ஆனா சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கு. சரியா? சிந்திக்க வைக்கிற கேள்வி. இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் பாருங்க, ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போற படங்கள் ரொம்ப லேசா தான் இருக்கும். அப்ப பார்த்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் எத்தனை மார்க்ஸ் வடிவா செய்திருப்பீங்க, இது அழகா செய்திருப்பீங்க. இது நிறக்கற்கள் சில வழிகளை ஒரு சில பேர் தவறி இருப்பீங்க, மற்றபடி அதுவும் எடுத்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு 4க்கு 4. சரியா? மார்க்ஸ் வடிவா ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இதுல எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க 3வது கேள்விக்கு போறோம். 3ஆம் கேள்வி இதை போடும்போது உங்களுக்கு பாருங்க முடியுது. முதலாவது வந்து ஏ வந்து இலங்கையின் உள்நாடு இருந்தா, பி வந்து பெரும்பாலும் வெளிநாட்டு சம்பந்தமானது வரும். வெளிநாடு சம்பந்தமானது நான் யோசிச்சு போட்டு உங்களுக்கு 16ஆம் லூயியே இதுல போட்டுருக்கேன். ஆனா உங்களோட டிபார்ட்மெண்ட் இந்த முறை வச்ச பேப்பர்ல உங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை போட்டு இருக்கு. சரி இருக்க. இப்ப நாங்கள் பார்த்தா பீனால் காட்டப்பட்டுள்ள ஐரோப்பிய ஆட்சியாளர் பெயர் யாது? பீனால் காட்டப்பட்டுள்ள ஐரோப்பிய ஆட்சியாளர் இப்பதானே சொன்னோம் நாங்கள். அதுல இலக்கம் உண்டு. ஐரோப்பிய ஆட்சியாளர் யாரு? 16ஆம் லூயி. 16ஆம் லூயி பற்றி எங்க படிச்சாங்க? பிரான்ஸ்ல. சரி, 2வது கேள்வியை பார்ப்போம். இவரது ஆட்சியில் அதிக தலையீடுகளை மேற்கொண்டு இவரது மனைவியின் பெயர். 16ஆம் லூயிய போட்டு படாத பாடுபடுத்தினது மேரி அண்டனோயிட். மேரி அண்டனோயிட். மேரி அண்டனோயிட் என்றதுதான் இவனுடைய மனைவி. இந்த மேரி அண்டனோயிட் ஒரு வசனம் சொன்னால் தானே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து மாறாமல். அப்ப இந்த மேரி அண்டனோயிட் சொன்னால் மக்கள் சொன்னாங்க எங்களுக்கு பான் சாப்பிட கஷ்டமா கிடக்கு. அப்ப இவள் சொன்னால் பான் சாப்பிட கஷ்டம் என்றால் போய் கேக் சாப்பிடுங்க. பான் சாப்பிட கஷ்டம் என்றால் போய் கேக் சாப்பிடுங்க அப்படி என்று சொன்னால், அப்படி அந்த வசனம் யாருடையது? மேரி அண்டனோயிட்டினுடையது. சரியா? மேரி அண்டனோயிட். இப்போ மேரி அண்டனோயிட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வேணும். அவள் மக்களினுடைய துன்பங்களை கருத்தில் கொள்ளவில்லை. மேரி அண்டனோயிட் வந்து சுகபோகத்தின் உச்சத்தில் இருந்தவள். அப்படி மக்களை பற்றி அறியாமலே வாழ்ந்தாள் மேரி அண்டனோயிட். அவள் வந்து ஆஸ்திரிய பரம்பரையை சேர்ந்தவள். பிரான்ஸ்ல திருமணம் செய்து இருந்தாள் மேரி அண்டனோயிட். சரி, இவ் அரசனின் பரம்பரை எப்பேரால் குறிப்பிடப்படுகிறது? இந்த அரசன் பரம்பரை எந்த பேரால குறிப்பிடப்படுது? என்ன பேரால குறிப்பிடப்படுகிறது இந்த அரசன் பரம்பரை? இவன் அரச பரம்பரை வந்து பூர்பன் வம்சம். பூர்பன் வம்சம், பூர்பன் அல்லது பூர்போன். இவரது அரச பரம்பரையில பயன்படுத்தி வந்த ஆடம்பர மாளிகையின் பேர் யாது? ஆடம்பர மாளிகை ஒன்று பார்த்து தானே, அது கூட உங்களுக்கு படத்துல வரலாம். என்ன? வெர்சைல்ஸ் மாளிகை. வெர்சைல்ஸ். இந்த வெர்சைல்ஸ்ல வச்சு ஒரு உடன்படிக்கை செய்தது. கன உடன்படிக்கை விசேஷம் நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய உடன்படிக்கை 1ஆம் உலக யுத்தமுடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கை வந்தது. அதுல எந்த நாடு குற்றம் சாட்டப்பட்டது? ஜெர்மனி குற்றம் சாட்டப்பட்டது. சரியா? இப்ப இந்த இதுல என்ன படம் உங்களுக்கு வரலாம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட புத்தகத்துல இருக்கிற படங்களை ஒரு தடவை மேலோட்டமாக பாருங்க. அதை பார்க்கறதால உங்களுக்கு 2 நன்மை. ஒன்றடா, இந்த புத்தகத்துல இருக்கிற படங்களுக்குள்ள கீழே உள்ள தரங்கள் என்சிக்குவினாக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மனிதனும் குதிரை தலையும் இந்த படத்தை நீங்க பார்த்தா கீழே எழுதியிருக்கு. இந்த சிற்பம் வந்து மனிதன் பர்ஜன் தெய்வத்தை குறிக்கிறான். மனிதன் என்னத்தை குறிக்கிறது? பர்ஜன் தெய்வம். மனிதன் வந்து பர்ஜன் தெய்வம். குதிரை வந்து அக்கினி தெய்வத்தை குறிக்கிறது. குதிரை வந்து அக்கினி தெய்வம். அக்கினி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குதிரை வந்து வேகமானதானே, சும்மா டிட்டுக்கு மேல போகும் தானே, நெருப்படாண்டு போகக்கூடியது குதிரை. எனவே குதிரை அக்கினி. மனிதன் வந்து
பர்ஜன் தெய்வம் அக்னியை கண்டுபிடிச்சிட்டோம்னா மற்றது எம்சிக்குள்ள கண்டுபிடிக்கலாம். எனவே இந்த படங்களை பார்க்கறதுல உங்களுக்கு நிறைய எம்சிக்கு தரவுகள் உண்டு. அப்ப கட்டாயம் நீங்க பார்க்க இதை பார்க்காம விட வேண்டாம். இது முக்கியமானது. இது விளங்குதா? எஸ். அப்ப நாங்கள் இந்த படங்களை ஒருக்கா அவதானிக்க வேணும். நீங்கள் அவதானிக்கிறதுனால உங்களுக்கு கனவிடயங்கள் நன்மையாக அமையும். இது விளங்குதா விளையாடு? எஸ். அப்ப இப்ப பாருமா, நீங்கள் மிக வேகமாக முதலாவது கேள்வியை முடிச்சிட்டீங்க. மேப் நான் சொல்லித்தரேன், பயப்படாமோ. நீங்கள் எதிர்பார்க்கறத விட கூட மேப் தரப்போறேன். ஓரளவுக்கு ஃபைனலுக்கு தேவையான மேப்களை நான் இதில் போட்டு விடுறேன். சரியா? மேலும் என்றால் மேலும் கொஞ்சம் கீற முடிஞ்சால் கீறி போட்டு குரூப்லையும் போட்டு விட கூடும். ஆனா இது கூட இதுல இருக்கிறது கூட உங்களுக்கு இனஃப் போதிய அளவுக்கு உண்டு. சரி, இப்ப பிள்ளை பாருமா, எங்களுக்கு இப்ப பேப்பரை நாங்கள் அணுகிறோமா அப்படி பார்த்தா நீங்கள் எக்ஸாம் செய்யும் போது இந்த கேள்வி செஞ்சுட்டோமா, ஓகே பென்சில் கொண்டு போகணும். கட்டாயம் பென்சிலால இது செய்துட்டேன், ஓகே இது முடிஞ்சது, கிளியர். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணணும். நீங்கள் இயங்கவும். நீங்கள் அழகா ஒரு ஆஃபீஸர் மாதிரி இந்த கேஸ் டீல் பண்ணியாச்சு, இந்த கேஸ் டீல் பண்ணியாச்சு, இது டீல் பண்ணியாச்சுன்னு டீல் பண்ணணும். அப்படியே டீல் பண்ணி இந்த கேள்விகளை நாங்கள் நிறைவு செய்துட்டோம். நிறைவு செய்த பிறகு எங்களுக்கு இனி 2வது பகுதிக்கு நுழைய போறோம். அப்ப முதலாம் கேள்வி செஞ்சு முடிஞ்சுதானே, மெப்பை தவிர மெப் நான் சொல்லித்தானு சொல்லிட்டேன். இப்ப இந்த பேப்பருக்கு போறோம். இதுல பகுதி 2. பகுதி 2ல் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை தருக. இதுதான். இப்ப ஒரு பிள்ளைகள் எங்க செமினார் போனாலும் சார் எப்படி சார் கேள்விகளை செலக்ட் பண்றது என்று கேட்பாங்க. எப்படி கேள்விகளை செலக்ட் பண்றதுன்னா, முதல் உங்களுக்கு எந்த செக்ஷன் விருப்பமோ அதுல கேள்வி செலக்ட் பண்றது. சரியா? எங்களுக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இயல்பாகவே ஒரு அறிவு இருக்குது, எங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா விஞ்ஞான தொழில்நுட்ப கேள்வி எடுக்கலாம். ஆதி மனிதனை பற்றி எங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்குன்றால் ஆதி மனிதன் கேள்வி எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான செக்ஷன்ல கேள்வி எடுக்கிறது. இந்த கேள்வி நான் செய்ய போறேன் ஓரளவுக்கு நீங்க ஊகித்து கொண்டால் பென்சிலால அந்த கேள்வியை சுத்தி ஒரு வட்டம் போட்டு விடணும். இந்த கேள்வி செய்ய போறேன், இந்த கேள்வி செய்ய போறேன். பென்சில் ஒர்க் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர்ல பென்சில், ஆன்சர் பேப்பர்ல பேனை. பென்சிலும் பேனையும் கொண்டு போகும். பேனை கொண்டு போவீங்க, பென்சில் கொண்டு போக மாட்டீங்க. பென்சிலா ரைட் இது செய்ய போறது. பிறகு பிடிக்காட்டி மாத்தலாம். பட் ஒரு பெர்மனண்டா ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப நாங்கள் இதுல 4 கேள்வி செய்ய போறோம். 2 கன்ஃபார்ம், மிச்சம் 2 கன்ஃபார்ம் இல்லை, பரவாயில்லை. 2 கேள்வி மார்க் பண்ணி இது சரி, இதுல 4 அங்காலும் 5. இப்ப நீங்க நேரத்தை பார்க்கணும். ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது முதலாம் கேள்வி செய்து முடிச்சாச்சு, மேப் செய்து முடிச்சாச்சு, கேள்விகளை செய்து சரியா? இப்படி பேப்பரை நீங்கள் எழுதினால் பேப்பரை முன்பக்கத்தை கீழே வைக்கக்கூடிய மாதிரி இப்படி எல்லா பேப்பரையும் இப்படி தலகுகளா அப்படி வச்சு அதுக்கு மேல பென்சில் பேக்க பேரம் வச்சிருக்கும். வெயிட்டா வச்சுக்கொள்ளும். பறக்க விட்டுறப்பட்டது தேடி திரும்பி அது வழியா கோல் வழி. அப்ப அப்படியே தலைகளை அப்படியே முகத்தை கீழே வைக்கிற மாதிரி வச்சு அடுக்கி கொண்டு வந்தால் 5 minutes more என்று சொல்லுவேன். 5 நிமிஷம் தான் இருக்கு என்ற உடனே அப்படியே அந்த பேப்பர் அப்படியே எடுக்க அப்படியே எல்லாம் ஒரு ஓர்டர்ல வரும். அவங்க பேப்பர் அப்படி தட்டி பார்த்துட்டு இதுல ஒரு பஞ்சரால ஓட்டை போட்டுருக்கும், அதுக்குள்ள நூலை போட்டு கட்டி ஸ்டெப்லர் ஒன்றும் அடிக்கிறது இல்லை. அதாங்க சொல்லிக்கணும். ஸ்டெப்லர் அடிச்சா கலட்டி எடுக்கணும். அப்ப முதலே அதை ஓர்டர்ல அடக்கிட்டால் ஓகே. பொம்பளை பிள்ளைகள் செய்யற வேலை என்னன்னா, எக்ஸாம் பேப்பர் செய்து பேப்பரை கீழே வைக்கும். ஒன்றுக்கு மேல ஒன்றா ஓர்டர் எல்லாம் மாறிக்கும். 5 minutes more என்ற உடனே கேள்வி எழுந்து எது எல்லாம் பெரிய பதகளிப்படுறது, டென்ஷன் ஆகிறது. நோ, எக்ஸாம் ரிலாக்ஸா செய்யும். எக்ஸாம் எங்கட டேலண்ட்டை காட்டுறது. ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவன் என்ன செய்வான், கிரவுண்ட் ஒரு தடவை வடிவா பார்த்துட்டு வர்றா காட்டுற உனக்கு விளையாட்டு, எந்த விளையாட்டு எடுத்தானே பார்க்க போறேனே, எடுத்தானே பாப்பா என்னோட ஆட்டத்தை என்ற மாதிரி தான் நம்ம இருப்பான். அது மாதிரி தான் நீங்களும். ஐயோ நாங்க கணக்கு படிக்கலையே, ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 கேள்வி தானே செய்யணும், படிக்காத கேள்வியே விட்டுறது. அப்ப ஆக தெரிஞ்ச கேள்வி அழகா செய்யலாம் தானே, ஓகே அப்ப செய்யப்படும். சரி திரும்பி அழகா அடைக்கிறீங்களா, எடுத்து நூலால கட்டி போட்டு ஒரு மேலோட்டமா பாக்குறது. என்ன செய்யணும், செய்க வழி செய்த பேப்பர் இங்க கட்டி இருக்கு, கணக்கு செஞ்ச பேப்பர் வீட்டை வந்துடும். அப்ப அது முக்கியம். அதுல அப்படியா பார்த்துட்டு சரியா பேப்பரை கொண்டாங்க கேட்கும் போது கொடுக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் வச்சு கொண்டாங்க. 5 minutes more 10 minutes more அந்த சொற்களோட நீங்க இறுதி கட்டத்துக்கு தயாராக வேணும். ஆனா கனவேர் நான் பார்த்துக்கணும், அதுக்கு முன்னுக்கே ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னுக்கே பேப்பரை சரி
அதுக்கு முன்னாடி ரெடியாகும். அப்ப அப்ப உங்களுக்கு தெரிகிறது விஷயம். இதுகள் இந்த சின்ன சின்ன விஷயங்களால டென்ஷன் ஆகிறார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இருக்கட்டும், நீங்கள் அப்படி ஆக மாட்டீங்க. சரி, இப்ப நாங்கள் 5 கேள்வியை செலக்ட் பண்ண போறோமா? ஓகே, 5 கேள்வி எழுத போறோம். இப்ப எங்களுக்கு தேவை இன்னும் எக்ஸாம் முடிய எவ்வளவு நேரம் இருக்குது? விடிய உங்களுக்கு மார்னிங் டைம் வந்து செகண்ட் பேப்பர் தான் தெரியும், எழுதுற பேப்பர். அந்த செகண்ட் பேப்பர்ல முதலாம் கொஸ்டின் மெப்பாங்க எல்லாம் முடிச்சா பிறகு 5 கேள்விக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நிமிஷத்தை, இன்னும் ஒரு 200 நிமிஷம் இருக்கு என்று கேட்டா அவ்வளவு நிமிஷத்தை பார்த்துட்டு பெறமட்டா பிரிக்கணும். வஞ்சால் பிரிச்சால் இவ்வளவு 40 நிமிஷம் வரப்போகுது. அப்ப ஒரு கேள்விக்கு 40 நிமிஷம் என்றால் நீங்கள் 8:30க்கு தொடங்குறீங்கன்னா இந்த கேள்வி எழுத 40 நிமிஷத்தால் 9:10க்கு முதலாம் கேள்வியை முடிச்சிடும். முதலாம் கேள்வியை வச்சு இழுத்து கொண்டே போக கூடாது 9:30 வரைக்கும், அப்புறம் அங்கே டைம் காணாது. அப்ப பெரலலா அழகா செய்தாதான், டைம் பண்ணிச்சுதான் ஒவ்வொரு கேள்வியும் சரி பரிமாணத்துல வரும். இல்லாட்டி முதலாம் கேள்வி பெரியதொரு சைஸ்லையும் கடைசி கேள்வி ஒரு குட்டியாயும் வரும். அது நல்லதில்லை. பேப்பர் பேலன்ஸ்ல இருக்கணும், டைமிங் முக்கியம். சரியா? அதிக நேரம் சூறப்பத்து சுற்றி அந்த டைமுக்கு முடிக்கணும் இல்லை. 9:10 என்றால் 9:12க்கு முடிஞ்சாலும் ஓகே, 9:08க்கு முடிஞ்சாலும் ஓகே. சரியா? அப்ப அந்த டைம் 9:10க்கு முடிக்க வேண்டிய கேள்வி 9:30 வரைக்கும் வச்சிருந்தா அங்க அரைவாசி டைம் போயிடும். அப்ப அதுல கணக்கா முடிக்கணும். சில கட்டிக்காரன் நான் பார்த்துக்கிறேன், அவன் இந்த முதலாம் கேள்வி உங்களோட டைமிங்கின் படி 9:10 முடிக்கணும்னா இதுல 9:10 போடுவான். 9:10 நான் முடிக்கணும். ஏன்டா அவன் தான் இயங்க போறான் சனி. அப்ப அழகா 9:10க்கு முடிப்பான். முன்ன பின்னவா இருக்கும். அப்படித்தான் கேள்விகளை அணுகிற முறை பரீட்சார்த்தமாக செய்து பார்க்கிறது. இது உங்களுக்கு இங்க மட்டுமில்லை, இன்னும் பல பரீட்சைகளுக்கு உதவும். குறிப்பா A-level எல்லாம் நீங்கள் மிக அழகா செய்ய வேண்டிய ஆக்கள். ஓகேடா? இப்ப நாங்கள் முதலாவது கேள்வி. சரி, முதலாம் கேள்வி முதலாம் பாடத்திலேயே நான் போட்டிருக்கிறேன். யாரோ இன்னும் இதுல SMS பண்ணிக்க, முதலாம் பாடத்துல கேள்வி வருமா வராதா என்ற மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொஸ்டின் ஒன்று எதிர்பார்க்குறீங்களா? முதலாவது பாடத்துல கொஸ்டின் ஒன்று எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டா முதலாவது சாப்டர்ல கொஸ்டின் இதுலதான் தரணும் இல்லை. செகண்ட் பார்ட்ல முதலாவது சாப்டர்ல கொஸ்டின் கட்டாயம் இருக்குதானே பேப்பர் முன்னுக்கோ MCQலையோ சின்ன சின்ன கூற்றுகளுக்கிடையிலோ எங்கேயோ எல்லாம் இருக்கு. எனவே நான் முதலாம் பாடத்துல இருந்தே தொடங்குறேன் என்னுடைய பேப்பர். சரியா? சரி, பார்க்கலாம். வந்தா நல்லது தானே உங்களுக்கு. வராட்டி 2ஆம் பாடத்துல இருந்து கட்டாயம் வரும். வரலாற்று போட்ட கால மனிதன்ல இருந்து கட்டாயம் தொடங்கி தானே. ஓகே, இப்ப நாங்க முதலாம் பாடத்துக்குள்ள போறோம். தொல்பொருள் இப்ப கேள்விகளுக்கு நம்பர் சரியா போடணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இதுல நம்பர் போடும் போது இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் விடை எழுதுகிற விதம் வித்தியாசம். முதல் 3 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் அலம்பி கொண்டு நிக்க தேவையில்லை. இலக்கம் 1, 1 2 திருப்பி 1. இந்த முதலாவது 2 நீங்க போடும்போது கொஞ்சம் பக்கப்படாம பெரிய 2ஆ போட்டு விடுங்க. கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பெருசா போட்டா. கதை கூட யாரும் பாருமா. தொல்பொருள் மூலாதாரங்களில் அடங்கும் முக்கியமான அம்சங்கள் கேள்வி பாருங்க. தொல்பொருள் மூலாதாரங்கள் அடங்கும் முக்கியமான அம்சங்கள். இது கேள்வி சின்ன மாதிரி தான் இருக்கும். உள்ள ரங்கி பார்த்தா தான் தெரியும் இதுக்குள்ள எவ்வளவு சிக்கல். தொல்பொருள் மூலாதாரத்தில் அடங்கும் முக்கியமான அம்சங்கள் விடை சில பேருக்கு பல வந்துடும். மிக நேர்த்தியாக தனி அந்த சொல்லு மட்டும்தான் இதுல மார்க்ஸ். தொல்பொருள் மூலாதாரத்தில் அடங்குறது முதலாவது சாசனம். இதுக்குள்ளதான் கல்வெட்டு, பொட்டகடு அதுகள் எல்லாம் வரப்போகுது. சாசனம், எழுத்து, ஆவணம், சாசனம். அடுத்தது நாணயம், அடுத்தது சிதைவுகள், அதுக்காக சிற்பம், செதுக்கல், ஓவியமாகிய கலைப்படைப்புகள். இப்படி நீங்கள் எழுதியிருந்தால் மார்க்ஸ் பாருங்க. நான் எல்லாத்துக்கும் மார்க்ஸ் போட்டு காட்டுதல் உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வரப்போகுது. சாசனத்துக்கு 1 புள்ளி, நாணயத்துக்கு 1 புள்ளி, சிதை 1 புள்ளி, சிதைவுக்கு பதிலாக சிற்பம், செதுக்கல், ஓவியங்கள் எழுதின 1 புள்ளி. அப்ப உங்களுக்கு இதுல 3 மேல் 3 மார்க்ஸ். 1 புள்ளி என்றால் 2 மார்க்ஸ். சரி, அப்ப இதுக்கு சொற்களுக்கே புள்ளி வந்துவிடும். 2வது ஒரு ரூல் விட்டு 2வது. வரலாற்று மூலாதாரங்களுடன் தொடர்பான ABCD ஆகிய கூற்றுகளுக்கு பொருத்தமான விடையை எழுதுக. அந்த கூற்றுகளுக்கு பொருத்தமான விடைக்கு போகும். இலங்கையின் முதலாவது வரலாற்று நூல். இலங்கை முதலாவது வரலாற்று தெரியும். இதுல
இந்த விடைகளையும் ஒரு திருப்பி மீள பார்த்துக் கொள்ளும், ரிவைஸ் பண்ணி கொள்ளும். இலங்கையின் முதலாவது வரலாற்று நூல் என்னப்பா? 2 A தீப வம்சம், B புலனறுவை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயம். இதுல நான் உங்களுக்கு அடைப்புக்குள்ள தந்திருக்கேன். அப்ப கேள்வி இருக்கா மேல நான் வாசிக்காம வந்துட்டு வரலாற்று மூலாதாரங்கள் தொடர்பாக EBCD ஆகியோரும் தரப்பட்ட கூற்றுகளுக்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. அடைப்புக்குறியை தான் முதல்ல நீக்கணும். மகாவம்சம், பனாகடுவ செப்பேடு, வல்லிபுர பொத்தகடு, நிசங்கமல்லன், தீபவம்சம், தம்பமஸ்ஸ, கஹபன, முதலாம் பராக்கிரபா. அதுல பி கேள்வி, புலனறுவை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயம் தம்பமஸ். இதுல தம்பமஸ்ஸ சொல்லும் போது பக்கத்துல கஹப்பன ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நீங்கள் குறிக்க வேணும், முதலாவது பண்டைய காசு உள்ள. நீங்கள் கஹப்பன என்ன எழுதி வைக்கணும்? பண்டைய காசு. பண்டைய காசுக்கு தான் என்ன பெயர்? கஹப்பன். பண்டைய காசுக்கு தான் என்ன பெயர் வச்சோம்? கஹப்பன என்ற பெயர். பண்டைய காசு கஹப்பன். சரியா? பண்டைய காசு கஹபன. கஹபன எங்களுக்கு பண்டைய காசுன்னு தெரியும். ஓகே, பண்டைய காசு கஹபன. சரி, இது கலர் மாறி போட்டு வரட்டும், பிரச்சனை. அடுத்த வழியை பாருமா, சொல்லுங்க. பாருங்க, மிகப்பெரிய கல்வெட்டான கல்பொத்தவை புலனறுவை நிறுவிய கலிங்க தேசத்து மன்னன். கல்பொத்தவை புலனறுவை நிறுவியவன் யாரு? நிஷங்கமல்ல. அவசி நிசங்கமல்ல. நிசங்கமல்லன் கலிங்க தேசத்து மன்னன். நிசங்கமல்லன் மனைவி கல்யாணவதி. நிஷங்கமல்லன் அதிக கல்வெட்டு நிறுவியவன் தெரியும். வசவ மன்னன் ஆட்சி யாழ்ப்பாணம் வரை நீடித்திருந்த என்பதற்கான ஆதாரம் வல்லிபுர பொட்டகடு. வல்லிபுர பொட்டகடு, வல்லிபுர பொட்டகடு. அப்ப பிள்ளைகள் சரியா போ பாருங்க. மார்க்ஸ் உங்களுக்கு இந்த 4 சரி எடுத்தால் 4 மேல் 4 முடிவில் வந்துருக்கு. 3 4 திருப்பி ஒரு ரூல் போட்டுட்டு 3வது கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 3ஆம் கேள்வி, வரலாற்றை அறிவதில் மகாவம்சம் பெறும் முக்கியத்துவங்கள் இரண்டினையும் தொழில்நுட்ப விடயங்களை அறிய நாணயங்கள் உதவும் விதங்கள் இரண்டினையும் எழுதுக. இப்ப கேள்வியை பாருங்க. வரலாற்றை அறிவதில் மகாவம்சம் பெறும் முக்கியத்துவங்கள் 2ஐயும் தொழில்நுட்ப விடயங்களை அறிய நாணயங்கள் பெறும் முக்கியத்துவங்கள் 2ஐயும் எழுதுக. இப்ப இந்த கேள்வியை நான் 2ஆ பிரிச்சு கேட்கிறேன். போன வருஷம் இந்த கேள்விய 5 மார்க்ஸ் கேள்வியை 2ஆக உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சால் நீங்கள் பெருசா கணக்கு விளக்கம் தேவையில்லை. வரலாற்றை அறிவதில் மகாவம்சம் பெறும் முக்கியத்துவம் 2ஐ எழுதுக. 2ஆ. முதலாவது முக்கியத்துவம் 1. மகாவம்சம் உண்மை தரவுகளை கூறுகின்றது. உண்மை தரவுகளை கூறுகின்றது. உண்மை தரவுகளை கூறுகின்றது. உண்மை தரவுகளை கூறுகின்றது. இது ஒரு பெரிய செகண்ட் பார்ட் கேள்வி வந்தா அப்படி இந்த விடை எழுத போறீங்க அப்படின்னு நாங்க உண்மை தரவுகளை கூறுகின்றது. சரியா? உண்மை தரவுகளை கூறுகின்றது. இதுக்கு நீங்கள் விளக்கம் அப்படி சொல்ல போறீங்க, 2 தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உண்மை தரவுகளை கூறுகின்றது. இத ஒரு பெரிய கேள்வியாக இருந்தா உண்மை தரவுகளை கூறுகின்றதுன்றதுக்கு அண்டர்லைன் பண்ணி போட்டு கீழே நீங்கள் நோட் பண்ணி விடுவீங்க. இப்போ நீங்க நோட் பண்ண வேணும், மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள், மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள் எழுதுங்க. மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள், மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள், மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள் ஏனைய மூலாதாரங்களால், மகாவம்சத்தில் கூறப்படும் செய்திகள் ஏனைய மூலாதாரங்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஏனைய மூலாதாரங்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஏனைய மூலாதாரங்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. எனவே
மகாவம்சத்தின் உண்மைத்தன்மையை அறியலாம். வெளியிலே ப்ரூஃப் இருக்கு, எனவே மகாவம்சத்தின் உண்மைத்தன்மையை அறியலாம். எனவே மகாவம்சத்தின் உண்மைத்தன்மையை அறியலாம். மகாவம்சத்தின் உண்மைத்தன்மையை அறியலாம். மகாவம்சம் உண்மையான நூல் என்பது எப்படி ப்ரூஃப் பண்ணி காட்டீங்க? ஏனைய மூலாதாரங்கள்ல உறுதிப்படுத்தப்படுது. எனவே மகாவம்சத்தின் உண்மைத்தன்மையை நாங்கள் அறியலாம். மகாவம்சத்துக்கு ஒரு முக்கியத்துவம் சொன்னாச்சு. மகாவம்சத்துக்கு ஒரு முக்கியத்துவம் சொல்லப்படும். இனி மகாவம்சத்துக்கு 2வது முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, மகாவம்சம் இலங்கை வரலாறு முழுவதையும் தொடர்ச்சியாக கூறுவது. 2வது இலங்கை வரலாறு முழுவதையும் தொடர்ச்சியாக கூறுகிறது. இலங்கை வரலாறு முழுவதையும் தொடர்ச்சியாக கூறுகிறது. இலங்கை வரலாறு முழுவதையும் தொடர்ச்சியாக கூறுகிறது. அப்ப இதுக்கு அன்லைன் பண்ணி போட்டு இதுக்கு என்ன விளக்கம்? இதுல பாருங்க, நீங்கள் விளக்கம் எழுதுறதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. கணவருக்கு விளக்கம் எழுதுறதுக்கு தனியே பாடமாக்குவார் வேண்டாம், அப்படி இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு ப்ரூஃப் கொடுக்கறதான் விளக்கம். இப்ப மகாவம்சம் இலங்கை வரலாறு முழுவதையும் கூறுகிறது என்ன அப்படி சொல்லி காட்ட போறீங்க? தொடர்ச்சியாக எப்படி சொல்லி காட்ட போறீங்க? எழுதி பார்த்தா எழுதுங்க. மகாவம்ச முதற்பாகம், மகாவம்ச முதற்பாகம் மகாநாம தேரரால் துவக்கப்பட்டது. மகாநாம தேரரால் துவக்கப்பட்டது. மகாவம்ச முதற்பாகம் மகாநாம தேரரால் துவக்கப்பட்டது. மகாவம்ச முதற்பாகம் மகாநாம தேரரால் துவக்கப்பட்டது. அப்படியே இருந்திருந்தா அது பெரிய புத்தகமா இருந்திருக்கா? பின்னர் அதன் ஏனைய பாகம், பின்னர் 2ஆம் பாகம், பின்னர் 2ஆம் பாகம் தர்மகீர்த்தி தேரரால் துவக்கப்பட்டது. பின்னர் 2ஆம் பாகம் தர்மகீர்த்தி தேரரால் துவக்கப்பட்டது. பின்னர் 2ஆம் பாகம் தர்மகீர்த்தி தேரரால் துவக்கப்பட்டது. தர்மகீர்த்தி தேரரால் துவக்கப்பட்டது. அதோடு நின்றிருந்தா கூட சிறப்பில்லை. மேலும் இதன் பாகங்கள் தொகுக்கப்பட்டு வருவதால், மேலும் இதன் பாகங்கள் தொகுக்கப்பட்டு வருவதால் எழுதி சேர்க்கிறார். இலங்கை வரலாறு முழுவதையும் அறியலாம். இலங்கை வரலாறு முழுவதையும் அறியலாம். இலங்கை வரலாறு முழுவதையும் அறியலாம். இதுதான் விளக்கம். என்ன உண்மையில உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்றது அறியலாம். சரியா? அப்ப இந்த கேள்விய பெரிய கேள்வி ஆக்கினால், மகாவம்சத்தின் சிறப்புகள் 2 குறிப்பிட்டு சுருக்கமாக விளங்கின 2 சிறப்பு. இலங்கை வரலாற்றை முழுமையாக கூறுகிறது, தொடர்ச்சியாக கூறுகிறது. சரியா? அப்ப இதை நான் நீக்கிறேன். இதுல உள்ள விஷயத்தை விளயம் பண்ணி எப்படி இந்த விடயம் இருக்கிறது. சரியா? அப்ப தெரியும் இப்படி இருக்கும் போது 2வது கேள்வியை பாருங்க. பி பார்ட், தொழில்நுட்ப விடயங்களை அறிய நாணயங்கள் உதவும் விதங்கள் 2 எழுதுக. நாணயங்கள் உதவுகிற விதம் 2 எழுதுக. இதுல நீங்க விளங்கப்படுத்த தேவையில்லை, ஒரு சின்ன சின்ன பந்தி மாதிரி இருந்தா சரி. தொழில்நுட்ப விடயங்களை அறிய நாணயங்கள் உதவும் விதங்கள் 2. நாணயம் எப்படி உதவுதுன்னு கேட்டா, ஒரு விஷயம்டா, தொழில்நுட்ப விஷயம், சும்மா நாணயங்கள் அறியும் விடயங்கள் அல்ல, தொழில்நுட்ப விடயங்கள். முதலாவது நாணயங்களை உருவாக்க பயன்படுத்திய
நாணயங்களை உருவாக்க பயன்படுத்திய உலோகங்களிலிருந்து நாணயங்களை உருவாக்க பயன்படுத்திய உலோகங்களில் இருந்து உலோக பயன்பாட்டை அறியலாம். முதலாவது தொழில்நுட்பம் உலோக பயன்பாடு. இந்த மெட்டல் உலோக பயன்பாட்டை அறியலாம். உலோக பயன்பாட்டை அறியலாம். நாணயத்துல இருந்து நாங்கள் உலோக பயன்பாட்டை அறியலாம். அக்காலத்துல நாணயம்ல உலோகத்துல செஞ்சாங்க. தாள் நாணயங்கள் ஒன்றும் கிடையாது, தாள் காசு கிடையாது. உலோக பயன்பாடு அறியலாம். இரண்டாவது, இந்த நாணயங்களை நீங்கள் என்ன அறிய போறீங்கன்னு கேட்டா, இரண்டாவது பாயிண்ட் நான் இதிலே எழுதி காட்டுறேன். இந்த நாணயங்களை உருவாக்கிய முறையை அறியலாம். அச்சில் வார்த்தாங்களா, சும்மா உருக்கி வார்த்தாங்களா? சரியா? அப்ப இரண்டாவது பாயிண்ட், நாணயங்களை உருவாக்கிய முறையிலிருந்து அல்லது உருவாக்கிய முறையை அறியலாம். அது ஒரு நுட்பம் தானே. நாணயங்களை உருவாக்கிய முறையை அறியலாம். இதுதான் நாணயத்தில் உள்ள டெக்னாலஜி. நாணயத்தில் அறியும் அம்சங்கள் வேறு, அது நாணயங்களில் இருந்து அறியக்கூடிய தரவுகள். சரியா? உருவாக்கிய முறைமையை அறியலாம். என்ன உரிமை? பக்கத்தில் ஒரு அச்சில் பார்த்தல் இல்லாட்டி உருக்கி வார்த்தல், சும்மா உருக்கி வார்க்கிறது. அச்சில் வார்த்தல், உருக்கி வார்த்தல், இப்படி என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தினார்கள் என்று அறியலாம். இது நாணயங்களிலிருந்து நாம் அறியக்கூடிய தொழில்நுட்பங்கள். நாணயங்களில் அறியக்கூடிய செய்திகள், நாணயங்களை வெளியிட்ட மன்னனை அறியலாம். வெளிநாட்டு நாணயங்களிலிருந்து வெளிநாட்டு தொடர்புகளை அறியலாம். பண்டைய நாணயங்கள் கிடைக்கப்பெறும் பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தின் செல்வ செழிப்பை அறியலாம். நாணயங்கள்ல உள்ள உருவங்கள், குறியீடுகள், சின்னங்கள் இருந்து அக்கால பண்பாடு, கலாச்சாரம் என்பவற்றை அறியலாம். எழுத்துக்களை அறியலாம். நாணயத்தில் அறியலாம். நான் கேட்டகளின் நுணுக்கம். நாணயத்தில் நீ என்னத்தையும் அறி. தொழில்நுட்பத்துல என்ன அறிவார், என்ன மெட்டல், என்ன மெதட், ரெண்டையும் அறியும். அப்ப இந்த கேள்வியை பாருங்க, அந்த விடயம் தெரிஞ்சவனுக்கு தான் வித்தை காட்டலாம். உங்களுக்கு விடயம் தெரியும், அப்ப நாங்க கொஞ்சம் வித்தை காட்டி கொண்டு போறோம். இந்த கேள்வி இப்படி யோசிச்சா, அப்படி யோசிச்சா, உலகில் அப்படித்தான் யோசிக்கிறான். சரியா? நேர நீங்க படிச்சதை கொண்டே பாடமாக இப்படி எழுதுறது குறை. படிக்காமலே கொஞ்சம் யோசிச்சு எழுதலாம். விஷயத்தை அரைஞ்சு. அப்ப அது நல்லதான் எங்களுக்கு. அப்படித்தான் இந்த கேள்வி. சரி, அப்ப பாருங்க, சரி. அப்ப நாணயங்களை பண்டைய காலத்துல ககப்பணம் என்று அழைப்பாங்க. ககப்பணம் என்ற சொல்லு நாங்கள் இதுல இருந்து எடுத்தப்பட்டு கேட்டா, கசாப்பணம் என்கிற இந்திய காசு என்ற பேர்ல இருந்து எடுத்தோம். இந்தியாவின் பேர் தான் கர்ஷாப்பணம். இலங்கைக்கு வரும்போது சிங்களத்தில் அது ககப்பணம் ஆகி போச்சு. கஷாப்பணம் என்று சொல்லியிருந்து ககப்பணம் தோன்றி. கஷாப்பணம் என்பது சமஸ்கிருதம், ககப்பணம் என்பது பழைய சிங்களம். இலங்கையில பண்டைய காசு ககப்பண, புலனுரை காலத்து தம்பமசு. சரி, அப்ப நாணயம் பற்றி ஒரு பாருங்க. கல்வெட்டுகள் சும்மா மேலோட்ட மாதிரி நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். முக்கியமான கல்வெட்டுகள் இந்த பாடத்துக்குள்ள வரும். அவ்வப்போது நீங்கள் ஞாபகப்படுத்துவீங்கள். கல்வெட்டு 3 புகழ் எச்சகை பற்றி சொல்லும் கல்வெட்டு, தோணிகளை கல்வெட்டு. ஜெஸ், ஞாபகம் இருக்கணும். அடுத்த கேள்வி, தொல்பொருட்கள் அழிவடைவதற்கான காரணங்கள் 2 குறிப்பிடுக. அவற்றினை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை இருவிடயங்களோட சுருக்கமாக விளக்கும். சரியா? தொல்பொருட்கள் அழிவடைவதற்கான காரணங்களை குறிப்பிடுக. அப்ப இந்த கேள்வியை பாருங்க, 2 ஸ்டைல் இருக்கு. ஒன்று குறிப்பிடுக, இன்னொன்று விளக்குக. அப்ப குறிப்பிடுறதுக்கு நீங்கள் வசனமா குறிப்பிட்டா சரி. சரியா? விளக்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி ப்ரூஃப் பண்ணி காட்டுற மாதிரி விளக்கங்கள் இருக்க வேண்டும். இப்ப கேள்விக்கு போவோம். இந்த 4ஆம் கேள்விக்கு 6 மார்க்ஸ் கேள்விக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் வைக்கணும். கேள்வி எதை பற்றி? தொல்பொருட்களை பற்றி. தொல்பொருட்களை பற்றி என்ன சார் இன்ட்ரடக்ஷன் வைக்கலாம் என்று கேட்டா, தொல்பொருட்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விவரணம் நீங்க சொல்ல வேணும். கணக்கை சொல்ல தேவை.
எப்படி என்று பாருங்க. இப்ப 4ஆம் கேள்வி, 4வது பாட்டு. தொல்பொருட்களை பற்றி சொல்லப்படும். தொல்பொருட்கள் வரலாற்றை அறிவதில் முக்கியம் பெறுகின்றன. தொல்பொருட்கள் வரலாற்றை அறிவதில் முக்கியம் பெறுகின்றன. இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு மார்க்ஸ் இல்லை, ஆனா ஒரு ஸ்டார்டிங் நல்லா இருக்கணும். முக்கியம் பெறுகின்றன. ஓகே, பிறகு கேள்வி அதுக்குள்ள கொண்டு தொடுத்து விட்டோம். இத்தொல்பொருட்கள் பின்வரும் காரணங்களால் அழிவடைகின்றன. பின்வரும் காரணங்களால் அழிவடைகின்றன. விஷயத்தை கொண்டு தொடுத்தாச்சு. காரணங்களை தருகதானே கேள்வி. அழிவடைகின்றன. ஒரு காரணம், இரு காரணங்கள் கிட்ட நம்பர் பண்ணி எழுதலாம். ஒன்று மானிட காரணிகள் அல்லது மானிட காரணங்கள். மானிட காரணங்கள். தொல்பொருட்கள் அழிவதற்கான காரணம் மானிட காரணம். இதுக்கு கீழே தருகின்றபடியா நீங்க தரணும். இல்லாட்டி மானிட காரணங்களை நீட்டி பெரிய வசனமா எழுதவும். மானிட காரணங்களுக்கு சொல்ல போறீங்கள். வீதி அமைத்தல், குடியிருப்பு அமைத்தல். குடியிருப்பு அமைத்தல்னா வீடு கட்டணும். குடியிருப்பு அமைத்தல், வீதி அமைத்தல், குடியிருப்பு அமைத்தல், விவசாய விருத்தி, கட்டடங்கள் கட்டுதல், போன்றவற்றால் அழிவடைகின்றன. இதே விஷயத்துல அடுத்த பந்தியில் அத்தோடு ஒரு டிஃபரெண்டான காரணம் இருந்தால் அது அடுத்த பந்தியை கொண்டு போகணும். அத்தோடு திருடுதல், தொல்பொருட்களை திருடுறது. இந்தியாவுல சிலைகளை கண்டுபிடிக்க தனி போலீஸ் பிரிவே இருக்கு. திருடுதல், கடத்துதல், யாருக்கும் காசுக்காண்டி கடத்தி கொடுக்கிறது கடத்துதல், சேகரித்தல், நீங்கள் சட்டவிரோதமா சேகரித்து சேகரித்தல் போன்றவற்றாலும், இதெல்லாம் மானிட காரணம், போன்றவற்றாலும் தொல்பொருட்கள் அழிவடைகின்றன. ரொம்ப சுருக்கமா சொல்லணும், செறிவா சொல்லணும். சும்மா அலம்பி கொண்டு நிக்க கூடாது. அழிவடைகின்றன. அப்ப மானிட காரணத்தால ஒரு காரணம் மானிட காரணம். இந்த மானிட காரணம் டைமிங் உங்களுக்கு ஆனாடி இந்த விஷயத்தை குறைக்கலாம். இரண்டாவது காரணம் தொல்பொருட்கள் அழிவடைவதற்கு இயற்கை அனர்த்தம். தொல்பொருட்கள் அழிவதற்கு இரண்டாவது காரணம் இயற்கை அனர்த்தம். அதனாலதான் முந்தி வச்சிர சும்பட்ட கூட்டப்பட்டது. இயற்கை அனர்த்தம். தொல்பொருட்கள் ஏன் இயற்கை அனர்த்தம். வச்சிர சும்பட்ட என்ன? இடிதாங்கி. எங்க கூட்டப்பட்டது? உதாரணத்திலே ரோன் வெள்ளிசாய். இயற்கை அனர்த்தம், இடிமின்னல். இது சும்மா விஷயத்தை குறிப்பிடுறதா, விளக்குறது ஒன்றும் இல்லை. இடிமின்னல், வெள்ளப்பெருக்கு, வறட்சியால தொல்பொருள் பெருசா பாதிக்காது. இடிமின்னல், வெள்ளப்பெருக்கு. இப்ப சுனாமி வந்து சுனாமி போன்றவற்றால் அழிவடைகிறது. சரி, அப்ப இப்ப சொல்லி போட்டீங்க அழிவடைவதற்கான காரணங்களை பார்க்கணும். இதுக்குரிய புள்ளிகளை பட்டாரம் தந்துருவாங்க. நீங்கள் இதுல கணக்கு வேண்டும். ஓகே, இதை செய்திருக்கிறாங்க. அப்ப முதலாவது காரணத்துக்கு சொல்லிக்காம, ரெண்டாவது காரணம் சொல்லிக்காம மார்க்ஸ் சொன்னா பிறகு இரண்டாவது கேள்வி கேட்டால் இவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. இவற்றை ஏன் நாங்க பாதுகாக்க வேணும்? அப்ப இந்த தொல்பொருட்கள் அழிவடைந்து சொல்லி போட்டுக்கிறானே, அப்ப இந்த தொல்பொருட்களை அழிவடைந்து அதுக்கிட்ட ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பட்டா. இப்படி அழிவடைந்து வரும் தொல்பொருட்களை பின்வரும் காரணங்களால் பாதுகாத்தல் வேண்டும். அழிவடைந்து வரும் தொல்பொருட்களை
தொல்பொருட்களை பின்வரும் காரணங்களால் பாதுகாத்தல் வேண்டும். பின்வரும் காரணங்களால் பாதுகாத்தல் வேண்டும். அங்க டைமிங் முக்கியம், உங்களுக்கு பாதுகாத்தல் வேண்டும். அவ தொல்பொருட்களை நாங்கள் பின்வரும் காரணங்களால பாதுகாக்க வேண்டும். அந்த காரணங்களை சுருக்கமா விளக்குனா சரி. சரி, அந்த காரணம் சொல்லப்படணும் உண்டு. நான் காரணத்தை மட்டும் எழுதி காட்டுறேன். முதலாவது, எதிர்கால சந்ததியினரும் வரலாற்றை அறிய. எதிர்கால சந்ததியினரும் வரலாற்றை அறிய. இதுதான் முதலாவது காரணம். இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லுவீங்களானே. எதிர்கால சந்ததியினர் வரலாற்று தகவல்களை மேலும் அறிந்து கொள்வதற்கு தொல்பொருட்கள் அவசியமானவை. நம்மளை விட வந்து கூட யோசிக்க போறாங்க மேலும் அறிந்து கொள்வதற்கு. எதிர்காலத்தில் பல நவீன நுட்பங்களை பயன்படுத்தி வரலாற்று தகவல்களை மேலும் அதிக அளவில் அறிந்து கொள்ள முடியும். எனவே அதுக்காண்டி நாங்கள் இந்த தொல்பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன விளக்கம் பெறும். இரண்டாவது தொல்பொருட்களை பாதுகாக்கணும். தொல்பொருள் ஒரு நாட்டின் தனித்துவத்தை காட்டும். ஸ்ரீலங்கா கிட்ட சிகிரியா ஞாபகம் வரும் வெள்ளக்காரன். அப்ப எனவே நாங்கள் அந்த தொல்பொருட்களை பாதுகாக்க வேண்டும். சரியா? அடுத்த பயன், ஒரு நாட்டின் தனித்துவத்தை எடுத்து காட்டுவதால் ஒரு நாட்டின் தனித்துவத்தை எடுத்து காட்டுவதால் சரியா? அப்ப நீங்க சொல்லுவீங்க ஒரு நாட்டின் தனித்துவத்தை தொல்பொருட்கள் எடுத்து காட்டுகின்றன, எனவே நாங்கள் அந்த தொல்பொருட்களை பாதுகாத்தல் வேண்டும். சரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தொல்பொருள் அந்த நாட்டின் பழமையையும் பெருமையையும் பேசுகின்றன. இப்ப எகிப்தில் எடுத்தால் அங்க உள்ள பிரமிட், இந்தியா எடுத்தால் தாஜ்மஹால் ஞாபகத்துக்கு வரும், இலங்கை சிகிரியா ஞாபகம் வரும். இந்த மாதிரி தொல்பொருட்கள் முக்கியத்துவம் பண்ணபடி அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். சரி, இப்ப நான் இந்த கேள்வி ஊடாக எப்படி விடை எழுதுற பட்டன் என்று சொன்னேன். இந்த 6 மார்க்ஸ் கேள்விக்கு 2 டைப்பா கேட்கிறாங்க. அதனை குறிப்பிட்டு இதனை விளக்குங்க. சரியா? முதலாம் உலக யுத்தத்துக்கான காரணங்களை குறிப்பிட்டு அமெரிக்கா வந்ததுக்கான காரணத்தை விளக்குகள். ஒன்றை குறிப்பிடுறது, ஒன்றை விளக்குறது. இப்ப விளங்கிட்டா? இப்படி என்னதான் உடைச்சாலும் நீங்கள் நிதானமா யோசிச்சு இப்படி எழுதணும். இப்படி எழுதணும், ஒற்றி பிரச்சனை இல்லை. இப்ப விளங்கிட்டா வழியால்? அப்ப ஆக இந்த கேள்விக்கு விடை தெரியும். முதலாம் கேள்வி முதல் செய்த நாங்கள் கேள்வி. இந்த கேள்வி மிக நேர்த்தியா அப்படி அழைச்சிருப்பீங்கள். ஐயா, அப்ப இதுல நாங்கள் பல விஷயங்களை பேசினோம். இப்ப உங்களுக்கு விடை எழுதுற பட்டன் தெரியும். இப்படி இப்படி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இப்படி மாற்றி எழுதிட்டீங்கன்றதுக்கானே மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. சரியானே? அதுல ஒன்றும் பயப்பட, ஐயோ நான் அப்படி இல்லை. விடயத்துக்கு தான் புள்ளி. அதை சொல்றது, அதுக்கு விளக்கம். விளக்கம் அப்படின்னு கேட்டால் சொன்னதை உறுதிப்படுத்தி சொல்லுவது விளக்கம். ஈஸியா ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். இப்ப நாங்கள் 2வது ஒரு கேள்வி எடுத்து செய்து பார்ப்போம். எல்லா கேள்வியும் செய்தா போறோம். இப்ப இந்த கேள்வி இது நாங்க டெலிட் பண்ணோமா? யாரும் பார்த்துல எழுதிருப்பீங்க என்ன? அப்ப இந்த கேள்வி ஓகே, இதை டெலிட் பண்றேன். இப்ப பாருமா, அடுத்த கேள்வி. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த இடங்களை தரப்படும் வலயங்களுக்கு ஏற்ப அடைப்புகளில் இருந்து தெரிவு செய்து எழுதுக. வரலாற்று முற்பட்ட கால மனிதன் இருக்கிறானே இலங்கையில், அவன் என்ன வர்க்கம்? ஹோமோசேபியன்ஸ். இலங்கை ஹோமோசேபியன்ஸ் வெளியில இருந்தான், வந்தான். இலங்கையில ஆதி மனிதன் தோன்றல, வந்த மனிதன் தான். வந்து இலங்கையில பல இடங்கள்ல குடியவன். உடற்வலிய முக்கியமானது. சார், இந்த மனிதன் வலயங்களுக்கு ஏற்ப தெரிவு செய்து எழுதுக. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, அதிவரண்ட வலயம். அதிவரண்ட வலயத்துல 2 இடம் முக்கியம். ஒன்று இரணமடுவும், அடுத்தது கொம்பரிப்பு. இதுல என்ன தந்து கிடக்கு? பண்டாரவள, மானியன்கம, மகியங்கன, இரணமடு இப்பன் கட்டுவோம். அவ அதிவரண்ட வலயத்துல மனிதன் வாழ்ந்த இடம் ஒன்று எழுதுக என்று கேட்டால் விடை இரணமடு. மலைநாட்டு ஈரவலயம். மலைநாட்டு ஈரவலயத்துல என்ன இருக்கு? பண்டாரவள, மானியன்கம, மகியங்கன, விடை பண்டாரவள. தாழ்நிலை ஈரவலயம். தாழ்நிலை ஈரவலயத்தில் நிறைய குகைகள் இருக்கு. பேகியங்கலை, கித்துல்கலை, பட்டத்தம்பளின, மானியன்கம, விடை மானியன்கம. இப்ப நாங்கள் எங்க வந்து மாட்டுப்பட்டு போனோம்?
ஈரவலைய வெட்டவழி, ஈரவலைய கற்குகை, உலர்வலைய வெட்டவழி, உலர்வலைய கற்குகை என்று கொஞ்சம் செக்ஷன் இருக்குதானே, அது ஒருக்கா திரும்பி பாருங்க. சரி, அதுல உண்ட ஞாபகப்படுத்தலாம். பதிராஜ வலை, புத்தல, மினிககள் கந்த, கரையோர வெட்டவழி, கரையோரத்துல உள்ள வெட்டவழி. பதிராஜ வலை, புத்தல, மினிககள் கந்த, கரையோர வெட்டவழி. சரியா? அப்ப அதான் சரியா? ஓகே. அப்ப இதுக்கு முதலாவது மார்க்ஸ் வந்துச்சு. அடுத்தது பாருங்க, முன் வரலாற்று காலத்தில் கலாசார வளர்ச்சி ஆரம்பித்தமைக்கு துணை நின்ற காரணிகள் இனங்கண்டு எழுதுக. இப்ப கேள்வி வரும், இந்த பாடத்தை விளங்கப்படுத்தும். இந்த பாடத்துல நீங்கள் படிக்க வேண்டியது அல்லது நீங்கள் நிதானமா சிந்திக்க வேண்டியது மூன்று விடயம். ஒன்று, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் படிவா பாருமா. வரலாற்று முற்பட்ட காலம் மனிதனை யோசிச்சு ஞாபகத்துல வச்சுக்கலாம். வேடுவர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாவது. இரண்டாவது முன் வரலாற்று காலம். மூன்றாவது வரலாற்று காலம். மூன்றாவது வரலாற்று காலம். இப்ப பாருங்க, 3 காலகட்டம். பெல்லன்பதி பெல்லச உலர் விளைய விட்டவழி. இங்க பாருமா, வரலாற்று முற்பட்ட கால மனிதனை நீங்கள் ஒன்றும் யோசிச்சு கவலைப்படுத்த விட ஒரு வேடுவனை கிரியேட் பண்ணி தண்டவாள விட வந்து வேடுவன். முன்வரலாற்று கால மனிதனை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் ஒரு இடையனை யோசிங்க. இடையன் ஆடு மாடு வளர்க்க ஆரம்பிக்க, விவசாயத்துக்கு ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஆரம்பம் வரலாற்று காலம் உங்களுடைய மூதாதையர் காலம் தானே. அப்ப இந்த வேடுவர் யுகத்தை பற்றி கேள்வி வரும். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பற்றி. இப்ப வரலாற்று முற்பட்ட கால மனிதன் ஒரு இடத்துல குடியேறான்டா அவனுடைய குடியிருப்பை தீர்மானித்த காரணி. வரலாற்று முற்பட்ட கால மனிதன் குடியேறுவதற்கு தீர்மானித்த காரணி அங்க. சரி, இப்ப பக்கத்துல நோட் பண்ணுங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் இருப்பிடத்தை தீர்மானித்த காரணிகள். வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் இருப்பிடத்தை தீர்மானித்த காரணி. இருப்பிடத்தை தீர்மானித்த காரணி பிரதானமானது 2. ஒன்று, உணவின் கிடைப்பனம். உணவின் கிடைப்பனவு. உணவு நல்லா கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருப்பான். இதனாலதான் அவன் தாழ்நில மலைக்காடு, உலர்வலைய காடுகள், களப்புக்கள், புல்நிலங்களில் வாழ்ந்தான். உணவின் கிடைப்பனம். 2வது, இயற்கை வளம். இயற்கை வளம். இயற்கை வளம் அதிகம் உள்ள இடத்துல வளம். என்ன இயற்கை வளம் எனக்கு தேவை? நீர், மற்றது கற்கள். இது 2 தான் பிரதானமான காரணம். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனை இருப்பிடத்தை தீர்மானித்த காரணி. இதுகள் நான் உலகில் கேள்வி. வரலாற்று முற்பட்ட கால மனிதன் இருப்பிடத்தை தீர்மானித்த காரணி 2 குறிப்பிட்டு விளங்க. இப்படி டிரெக்டா புத்தகத்துல போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு நாங்க படிப்பிச்சாலும் இதை படிப்பிக்கும் போது இதை நீங்கள் அனுசரிக்கிற மட்டும் இருக்கா. நீங்கள் அப்ப 9ஆம் ஆண்டுல இருந்து வந்து 10ஆம் ஆண்டு பிள்ளைகளா இருக்கிற காரணம். சரியா? அப்ப இது விஷயம் விளங்கும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. முன் வரலாற்று காலத்தில் கலாசார வளர்ச்சி ஆரம்பித்தமைக்கு துணை நின்ற காரணிகள் 2 குறிப்பிட்டு விளக்குவோம். முன் வரலாற்று காலத்தில் கலாசார வளர்ச்சி ஆரம்பித்தமைக்கு துணை நின்ற காரணம் 2. ஒன்று, நாங்க எல்லாத்தையும் எழுதுவோம். முன் வரலாற்று காலத்தின் வளர்ச்சிக்கு காரணங்கள். இடும்பின் பயன்பாடு மிக முக்கியமான கேள்வியிடம். முன் வரலாற்று காலம் ஏன் டெவலப் ஆகி இடும்பின் பயன்பாடு. இடும்பு. 2வது, விவசாயத்தை ஆரம்பித்தது. விவசாயத்தை ஆரம்பித்தவை. 3வது, வீடு கட்டியமை.
விவசாயத்தை ஆரம்பித்தமை, வீடு கட்டியமை. விவசாயத்தை ஆரம்பித்தமை, வீடு கட்டியமை. வீடு கட்டியமை. சரி. 4 கைத்தொழில்களை ஆரம்பித்தோம். என்ன கைத்தொழில்? மட்பாண்டம், இரும்பு. இதுதான் முன்வரலாற்று கால மனிதனை டெவலப் பண்ணின 2 எல்லா காரணங்களும். இதனால முன்வரலாற்று கால மனிதன் விருத்தி அடைந்தான். இதுக்கு விளக்கம் 2 நீங்க சொல்ல போறீங்கன்னு கேட்டா, இரும்பை பயன்படுத்த ஆரம்பித்ததால் பல்வேறு ஆயுதங்களை செய்து கொண்டான். இரும்பு ஆயுதங்கள் கல்லாயுதங்களை விட சிறப்பாக செயல்பட்டன. இதனால் இவனால் இலகுவா விவசாயம் செய்யவும் முடிந்தது. பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. விவசாயத்தால் இவனுக்கு போதிய உணவு கிடைத்தது. விவசாயத்தால் அலைந்து திரிய வேண்டிய தேவை இருக்கவில்லை. எனவே வீடுகளை கட்ட முடிந்தது. நிலையாக வாழ ஆரம்பித்ததால் சிந்திக்க ஆரம்பித்த மனிதன் வளர்ச்சி அடைய தொடங்கினான் என்று சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். சரியா அவளே? அப்ப இப்ப பாருங்க, வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலம், வரலாற்று முற்பட்ட கால மனிதன் சொல்லி முன்வரலாற்று காலத்துல மனிதன் டெவலப் ஆனதுக்குரிய காரணம் சொல்லணும். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். எப்போ பாயிண்ட் சொல்றதுக்கு ஒரு புள்ளி, விளக்கம் சொல்றதுக்கு இன்னொரு புள்ளி. அப்ப 3 விஷயமா இருந்தால் 3 பாயிண்ட்ஸுக்கும் 3 புள்ளிகள், 3 விளக்கத்துக்கு 3 புள்ளிகள், 6 மார்க்ஸ் வந்து. உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாட்டி பாயிண்ட்ஸை போட்டு வச்சுட்டு வர கடைசிக்கு டைம் இல்லாட்டி. இப்ப கேள்வி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன்வரலாற்று காலத்து சடங்கு சம்பிரதாயம் வேறுபட்டு விளங்குவதை ஈவச்சடங்கை அடிப்படையாக கொண்டு சுருக்கமா விவரிக்க. இந்த கேள்வி 5 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஒப்பிட்டு கேள்வி. முன்வரலாற்று காலத்து சடங்கு முன்னைய சடங்கை விட வேறுபட்டிருக்குது விளக்குங்க. எப்படி என்று நீங்க சொல்லி காட்ட போறீங்க. இதுல பாருங்க, 3ஆவதுக்கு விட எப்படி எழுத போறோம்? ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி காட்டுறேன். இது 2 பந்தியாக எழுதலாம். எழுதுற எப்படி என்றா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நீங்க குறிச்சு விட வரும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் ஈமச்சடங்கு சொல்ல போறோம். முற்பட்ட காலத்தில் இறந்தவர்களை புதைத்தனர். இறந்தவர்களை புதைத்தனர். ஒரு விஷயம் புதைத்தனர். பிறகு அடுத்த பந்தியில மீண்டும் தோண்டி எடுத்து மீண்டும் தோண்டி எடுத்து மீண்டும் தோண்டி எடுத்து எலும்புகளுக்கு நிறமூட்டி எலும்புகளுக்கு நிறமூட்டி ஈமச்சடங்கு செய்தனர். 2வது பந்தியில சொல்றீங்க ஈமச்சடங்கு செய்தனர். ஒன்று புதைச்சது, ஈமச்சடங்கு செய்தனர். இது ஒரு பந்தி, இது ஒரு பந்தி. நான் சுருக்கமா சொன்னா நீங்கள் எழுதிய பெருசா தானே வரும். ஈமச்சடங்கு செய்தனர். அடுத்தது மண்டையோடுகளை பயன்படுத்தி ஈமச்சடங்கு செய்த விதத்தினை ஈமச்சடங்கு செய்தமையை மண்டையோடுகளை பயன்படுத்தி ஈமச்சடங்கு செய்தமையை ராவண எல்லவில் அறியலாம். ஈமச்சடங்கு செய்தமையை ராவண எல்லவில் அறியலாம். மண்டையோடுகளை பயன்படுத்தி ஈமச்சடங்கு செய்தமையை ராவண எல்லவில் அறியலாம். மண்டையோடுகளை பயன்படுத்தி ஈமச்சடங்கு செய்தமையை ராவண எல்லவில் அறியலாம். இது விளங்கிட்டா? இது வரலாற்று முற்பட்ட கால ஈமச்சடங்கு செய்த விதத்தை சொல்லி காணும். இனி நாங்கள் முன்வரலாற்று காலத்துக்கு போறோம். முன்வரலாற்று காலத்தில்
மெகாலிதிக் மயானங்களை பயன்படுத்துது. மெகாலிதிக் மயானங்களை பயன்படுத்து, பெரிய கல்லால செய்யற மயானம். மெகாலிதிக் மயானங்களை பயன்படுத்துது. மெகாலிதிக் மயானங்களை பயன்படுத்துது. அடுத்த வந்து கற்களை அடுக்கி அதனுள் சடலங்களை எரித்து கற்களை அடுக்கி அதனுள் சடலங்களை எரித்து சாம்பலை மட்பாண்டத்தில் இட்டு புதைத்தனர். சாம்பலை மட்பாண்டத்தில் இட்டு புதைத்தனர். பாதுகாப்பா வைத்தனர். ரெண்டும் இருக்கு. விட்டு பாதுகாப்பாக வைத்தனர். பாதுகாப்பாக வைத்தனர். சரி, இத்தகைய மயானங்கள் பார்க்கலாம். இவன் கட்டுவ, சரியா, கல் சொகன், அப்படி. மேலும் இதுக்கு நாங்க சிறப்பு சொல்ல போறோம். களிமண்ணாலும் இத்தகைய மயானங்கள் அமைக்கப்பட்டன. களிமண்ணாலும் இத்தகைய மயானங்கள் அமைக்கப்பட்டன. கல்லில்லாட்டி களிமண்ணாலும் இத்தகைய மயானங்கள் அமைக்கப்பட்டன. அப்படி இருக்கிறது. அமைக்கப்பட்டன. அதுங்க கண்டுபிடிச்ச உடரஞ்சா மடம். பாருங்க, உங்களுக்கு 2 ஈமை சடங்கும் தெரியுதான்னு பாக்குறதுக்கான ஒரு ஒப்பீட்டுக்கள் தான். முந்தி ஆக்களை புதைச்சாங்கள், தோண்டி எடுத்து எலும்புகளுக்கு நிறம் பண்ணினாங்க. அந்த எலும்புகளுக்கு கிடைத்தது பேக்கிங் லெவல கிடைக்கும். ஆனா முன்வரலாற்று காலத்துல புதைக்கல, அதுக்கு பல பெரிய கற்களை அடுக்கி எரிச்சாங்க. இதுதான் 2க்கும் ஒப்பீட்டுக்கான விடை. சரி, இப்ப உங்களால எழுத முடியும். அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில மட்டும் பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிக்கனத்திலேயே கேள்விகள். வரலாற்று காலத்தில் பின்வரும் விடயங்களுக்கான தேவைப்பாடுகள் தோன்றிய விதத்தை சுருக்கமாக விளக்குது. இப்படி இந்த கேள்வியை உடைக்கிறது. உடைச்சா எப்படி மார்க்ஸ் கொடுக்க போயிடும்? ஒவ்வொன்றுக்கு 2 புள்ளி வரும். இதுக்கு 2 2 2 6 மார்க்ஸ். குடியிருப்புகள் நிறுவ பொருத்தமான இடத்தை தெரிவு செய்தது. பாருங்க, கேள்வி சும்மா நிக்கிற மாதிரி இல்லை, செய்யல. என்ன காலத்துல கேள்வி? வரலாற்று காலத்தில் என்ற எழுவாயை நீங்க பயன்படுத்த வேண்டும். வரலாற்று காலத்தில் குடியிருப்புகளை நிறுவ இடத்தை தெரிவு செய்தல். அது எப்படி என்ன எழுத போறீங்க? நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. வரலாற்று காலத்தில் குடியிருப்புகளை தெரிவு செய்வதில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தது. வரலாற்று காலத்தில் பிரதானமான தொழில் விவசாயமாகும். இதனால் குடியிருப்புகளை நிறுவ இடத்தை தெரிவு செய்யும் போது பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்தினர். சரி, 2 போட்டு விடுங்க. வளமான மண். முதலாங்களுக்கு விடை இவ்வளவு எல்லாம் இருக்கும். வளமான மண், வருடாந்த மலைவீழ்ச்சி. வளமான மண், வருடாந்த மலைவீழ்ச்சி. தட்டையான தரை தோற்றம். நீங்க நோட் பண்ணி தனியா படிக்கணும் மேடம். நான் போட்ட கேள்வி மாதிரி வராது, ஆனா விடைகள் வரும். தட்டையான தரை தோற்றம். நான் கொஞ்சம் கஷ்டமா தான் கேள்வி போட்டோம். தட்டையான தரை தோற்றம். பொருத்தமான காலநிலை. பொருத்தமான காலநிலை. பொருத்தமான காலநிலை. வளமான மண், வருடாந்த மலைவீழ்ச்சி, தட்டையான தரை தோற்றம், பொருத்தமான காலநிலை போன்ற பல்வேறு விடயங்கள் வரலாற்று கால குடியிருப்புகளை நிறுவுவதில், பொருத்தமான இடத்தை தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்தின. இது விளங்குதோ? சரி, இது கணவர்களுக்கு பிரச்சனை. இதுகளுக்கா கேள்வி ஓலெவல் கேள்வி. நீங்க நினைக்கிற மாதிரி கேள்வி இல்லை. கேள்வி அவன் பேசிக்குள்ள கேட்டுக்கொண்டே நிற்பான்.
சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. கிராம குளங்களை நிறுவுதல். கேள்வி, கிராம குளத்தை நிறுவுறது உனக்கு என்ன தேவைப்பாடு வந்ததுதான் கேள்வி. எழுதுங்க. அதிக கிராம ஜனத்தொகை அதிகரித்த போது, கிராம ஜனத்தொகை அதிகரித்த போது நீர் தேவை ஏற்பட்டது. மழை தண்ணி காணாது, நீர் தேவை ஏற்பட்டது. எனவே கிராம குளங்கள் கட்டப்பட்டன. எனவே கிராம குளங்கள் கட்டப்பட்டன. எனவே கிராம குளங்கள் கட்டப்பட்டன. சரி, ஏன் அதுகள் தோன்றினதுதான் கேள்வி. வரலாற்று காலத்தில் கிராமிய நிர்வாகம் ஏன் தோன்றியது? எழுதுங்க. கிராம குடியிருப்புகளிடையே கணக்க வீடுகள் வந்துடுது. கிராம குடியிருப்புகளுடைய முரண்பாடுகள் தோன்றின. சின்ன சின்ன சண்டை வந்துச்சு. கிராம குடியிருப்புகளிடையே முரண்பாடுகள் தோன்றின. கிராம குடியிருப்புகளுடைய முரண்பாடுகள் தோன்றின. இம்முரண்பாடுகளை களைவதற்கு களைவதற்கு நீக்கிறது. இம்முரண்பாடுகளை களைவதற்கு கிராம நிர்வாகம் தோன்றியது. கம்சபா. கிராமிய நிர்வாகம் தோன்றியது. களைவதற்கு கிராமிய நிர்வாகம் தோன்றியது. கிராமிய நிர்வாகம் தோன்றியது. சரியா வழியில்? சரி, அப்ப இப்ப பாருங்க, இந்த கேள்வி பழமையா கேட்கிற கேள்வி மாதிரி நான் அந்த கேள்வியை மாத்தி இவையெல்லாம் தோன்றியதற்குரிய காரணங்களை தருக என்று கண்டுபிடிக்கும். இப்ப என்னண்டா, ஓலவெல்ல உங்களுக்கு தெரிஞ்ச செக்ஷன்ல தான் கஷ்டமான கேள்வி இருக்கும். மகாவலி உங்களுக்கு தெரியாத செக்ஷன், மகாவலி இருக்கிற கேள்வி லேசா. ஆனா அவன் வரலாற்று பட்ட கால மனிதன் வரலாற்றுக்கான கிராமிய நிர்வாகத்தில் புதிய ஸ்டைல் பேசிக்கா விளம்பரம். வரலாற்று கால குடியிருப்பு தோன்றுவதற்கு பங்களித்த காரணம் விளக்கு, முன்வரலாற்று குடியிருப்புகள் தோன்றுவதற்கு பங்களித்த காரணம் விளக்கு, அதெல்லாம் கேள்வி. இப்ப அதுகளுக்கு எல்லாத்துக்கும் விட சொன்னாச்சு. இதை விட வரலாற்று கால மனிதனுக்கு பொது கேள்விகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வரலாற்று பட்ட கால மனிதன் உணவு பழக்க வழக்கம், தாவர உணவு, விலங்கு உணவு, வேட்டையாடி சேகரித்து உண்டான். வரலாற்று பட்ட கால மனிதன் வாழ்ந்த இடங்கள் வெட்ட வழியிலும் கேட்பதும் வாழ்ந்தான். இலங்கை முழுவதும் பரவி வாழ்ந்தான். உணவு கிடைக்கிறது அதிகமா வாழ்ந்தான். அப்படி சொல்லி கொண்டு போகலாம். அது புத்தகத்துல கிடக்கு, நோட்ஸ் கிடக்கு. நாங்கள் இப்ப செய்யற கேள்விகள் தான் சிரமமானோம். இப்ப நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து 2ஆம் பாடத்துக்கு 3ஆம் பாடத்துக்கு போகும். 3ஆம் பாடம் என்ன பாடம் என்று கேட்டால் இலங்கையினுடைய நிர்வாக வளர்ச்சி, இலங்கையினுடைய பண்டைய நிர்வாகம். இலங்கையினுடைய பண்டைய நிர்வாகத்துல அரசாட்சி தூண்டுகிறது, அரசியல் முறைமையின் வளர்ச்சி 3வது பாடம். கேள்வி கேட்பார், அதுல கேள்வி இருக்கும். நாடு முழுவதையும் ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெற்றிருந்த 3 மன்னர்களை குறிப்பிடுங்க. நாடு முழுக்க உண்டாக்கணும் அந்த மன்னர்கள் 3 பேரை சொல்லுங்க என்று கேட்டா, முதலாவது துட்டக்கேமன், வசபன், மகா விஜயபாகு, மகா பராக்கிரமபாகு, 6ஆம் பராக்கிரமபாகு ஆகியோர் இலங்கை முழுவதையும் ஒரு குடையில் கொண்டு வந்தனர். ஈமச்சடங்கு என்று கேட்டா இறுதிச் சடங்கு. துட்டகமுடு, வசவ, மகா விஜயபாகு, மகா பராக்கிரமபாகு எல்லாம் நாட்டை ஒரு குடையில் கொண்டு வந்த மன்னர்கள். இது மார்க்ஸ் எடுக்கலாம், இதுல மார்க்ஸ் எடுக்கலாம். ஏபிசிடி ஆகிய கூட்டுகளுக்கு பொருத்தமான விடையை ஒழுங்கில் எழுதுக. இது ஒழுங்கு மாற்றக்கூடாது. முதலில் பாரிய குளங்களை அமைத்த மன்னன் வசவன். வசவன் கட்டின கால்வாய் தெரியுமா உங்களுக்கு? இலகர கால்வாய்.
இலகர கால. பிரதேசத்து நிர்வாகத்தினை பெண்கள் செயற்படுத்தும் போது வழங்கப்பட்ட பெயர் பருமகளு. பெண்கள் பருமகளு பதவியில் இருந்தார். பருமகளு சுமனா பற்றி கூறப்பட்டிருந்தது. கல்வெட்டுகளில் காளிங்க சக்கரவர்த்தி என தன்னை அறிமுகப்படுத்தியவன் தெரியும் உங்களுக்கு, நிசங்கமல்லன். அவன் தான் மக்களுக்கு வரிகளை நீக்கியவன். நிசங்கமல்லன் கலிங்க தேசத்தவன். பல தடவை ஆட்சிக்கு வந்த புலர்வை காலத்து அரசி லீலாவதி, பராக்கிரம மனைவி. லீலாவதி காலத்துல நானாதேசி நிறுவனம் வரி வாங்குற அளவுக்கு சுதந்திரமாக இருந்தது. இப்ப இந்த 4 கூற்றுகள் வந்தா விடக்கூடாது, 4 புள்ளி விடுவோம். இனி 5 மார்க்ஸ் கேள்வி. வறட்சியான பிரதேசங்களையும் செழுமையாக்குவதற்கு மன்னர்கள் செயற்பட்ட விதத்தை 2 விடயங்களூடாக விளக்குக. கேள்வி பாருங்க. வறண்ட பிரதேசத்தை செழிப்பாக்க மன்னன் என்னென்ன வேலைகள் செய்தான்? சுருக்கமா விவரிக்க. 1, பாரிய குளங்களை அமைத்தனர். சரியா? அப்ப இதன் மூலம் விளக்க இதன் மூலம் பல இடங்களுக்கு நீரை வழங்கியதுடன் சிறிய குளங்களுக்கு நீரை வழங்கினர். பாரிய குளங்களை அமைத்த மன்னர்களாக பின்வருவோரை குறிப்பிடலாம். வசவன் தான் முதலில் பாரிய குளங்களை அமைத்தான். அவ கீழே போட்டுக்கொண்டு வசப, மகாசேன, தாதுசேன, 2ஆம் முகல, 2ஆம் அக்கிரபோதி, மகா பராக்கிரம பாகம். மன்னர்கள் வறண்ட ஏரியாவை நல்ல வளமா ஆக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? பாரிய குளங்களை அமைத்தாங்க. வசவன், மகாசேனன், தாதுசேனன், அக்கிரபோதி, பராக்கிரமாக எல்லாம்